ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சைடிஷ் நீங்கள் பண்ணிங்கன்னா எப்போவுமே இதே பண்ணலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ருசியான ஒரு சைடிஷ். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சிடலாம். பருப்பு நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு, ரெண்டுமே சரியளவு எடுத்திருக்கேன். இதுக்கு 2 பருப்பும் கலந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். அடுத்து 3 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 3. இப்போ இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பை பார்த்திங்கன்னா கழுவி எடுத்தாச்சு. இது கூட ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி போதும். மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி. நல்லா பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புடலங்காய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு புடலங்காயை இது போல் சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, காய் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி, நல்லா அந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம். காய் வெந்துட்டுருக்கட்டும். அதுங்களே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தேங்காய் துண்டு எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 பல் பூண்டு. இப்போ தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுப்பாலாம் அரைக்க தேவையில்லை, குறைப்பாக அரைச்சிக்கிட்டாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா காய் தண்ணி வற்றி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி வேண்டாம், ஏன்னா நம்ம பருப்புலேயும் தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் ரொம்ப ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும். அடுத்து பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. பாசிப்பருப்பு நல்லா குலைவாகவும், கடலைப்பருப்பு முழுசாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கிறப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த காயில் இந்த பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, முன்னாடி காய் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் நம்ம பருப்பு ஊற்றிருக்கோம் இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, இது மட்டும்தான் இருக்கணும். இப்போ இதை கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதிக நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. பருப்பு தேங்காயெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் அதிக நேரம் வேக வைக்காமல் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த பருப்பு காய் எல்லாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாம்பார் மாதிரி நம்ம சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், சைடிஷாகவும் வச்சுக்கலாம். இது கூட சப்பாத்தி வச்சு கூட சாப்பிட்லாம், பூரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டு இது. இதே போல் நீங்களும் புடலங்காய் பருப்பு வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.